இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் அதிகாலை உயிர் பிரிந்தது. தனது முதல் படத்திலேயே திரையுலகை புரட்டி போட்ட பாரதிராஜா தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்த 16 வயது நிலை திரைப்படம். ஸ்டூடியோக்களில் கட்டுண்டு கிடந்த தமிழ் சினிமாவை வயல்வெளிகளை நோக்கி மடை மாற்றியவர் பாரதிராஜா. அசலான தமிழ் வாழ்வை திரைக்கு கொண்டு வந்த மாயாஜால வித்தைக்காரர். ரத்தமும் சதையுமாக தமிழ் வாழ்வை சித்தரித்து காட்டிய மண்ணின் மைந்தன் பாரதிராஜா. பட்டிக்காட்டின் பண்பாட்டு மகத்துவத்தை போற்றி பிரம்மாண்டமாக பேசியவர். பெண் சிசு கொலைக்கு எதிராக குக்கிராமங்கள் தோறும் முழங்கிய கருத்தம்மா. பட்டி தொட்டி எங்கும் முற்போக்கு கருத்துக்களை முன்வைத்த பாரதிராஜாவின் வேதம் புதிது. சகோதர சகோதரி பந்தம், தாய் மாமன் உறவையும் பேசிய கிழக்கு சீமையிலே. பாசமலர் வரிசையில் இன்றும் நீடிக்கும் கிழக்கு சீமையிலே படம் தந்தவர் பாரதிராஜா. பெண் அடிமைத்தனத்தை தனது கதாபாத்திரங்கள் மூலம் உடைத்தெறிந்த பாரதிராஜா. புதுமை பெண் திரைப்படம் மூலம் சமூகத்தின் பார்வையை விசாலமாக்கிய இயக்குனர். நடிகர் திலகம் சிவாஜிக்கு முதல் மரியாதை மூலம் பொன்மகுடம் சூட்டியவர். தமிழ் திரையுலகின் தலை சிறந்த காவியங்களில் ஒன்றாக நிலைக்கும் முதல் மரியாதை. சின்னசாமி என்கிற இயற்பெயர் பாரதிராஜா எனும் சரித்திர பெயரானது. உடன் பிறந்தவர்களான பாரதி, ஜெயராஜ் ஆகியோரின் பெயர்களை இணைத்து பாரதிராஜா என பெயர் சூட்டிக்கொண்ட பாசக்காரர். ஆறு திரைப்படங்களுக்காக தேசிய விருது வென்ற இயக்குனர் பாரதிராஜா. 2004ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்த மத்திய அரசு. இயக்குனர் பாரதிராஜாவுக்கு தமிழன் விருது கொடுத்து சிறப்பித்த புதிய தலைமுறை. கலைத்துறையில் ஆற்றிய சீரிய பணிகளுக்காக சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. என்னினிய தமிழ் மக்களே என்று சொல்லிட்டு ஜீன்ஸ் பேண்டோடு நிற்கிறாங்க. ஒரு தமிழன், சாதனை தமிழன் விருது வாங்க ஒரு பேண்ட் ஷர்ட்டோட இருக்காங்க, அவங்க வேட்டியோடு இருக்காரு. ஒரு தமிழனை, ஒரு தமிழன் தமிழால் அடையாளம் உண்டு பாராட்டு. புதிய தலைமுறை இந்த தொலைக்காட்சி ஆரம்பத்திலேயே இந்த புதிய தலைமுறைக்கான ஒரு தலைவாசல் திறந்தது. வித்தியாசமான, எந்த விதமான சார்பற்ற நடுநிலையாக இருந்து தங்களுடைய பணியை செய்தார்கள் தொலைக்காட்சி. இயக்குனர் பாரதிராஜா படைப்புகள் அழியாத தடம் பதித்தவை என தமிழக ஆளுநர் அர்லேக்கர் இரங்கல். கிராமிய வாழ்வையும் மனித உணர்வுகளையும் உண்மைத்தன்மையுடன் வெளிப்படுத்தியவர் என்றும் புகழஞ்சலி. இயக்குனர் பாரதிராஜாவுக்கு முதல்வர் விஜய் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினர், திரையுலகினருக்கு இரங்கல் தெரிவித்தார். பாரதிராஜாவுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. கலைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழக முதல்வர் விஜய் அறிவிப்பு. பாரதிராஜா உடலுக்கு அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் அஞ்சலி. தமிழ் சினிமாவின் புரட்சியாளர் பாரதிராஜா என ராஜ்மோகன் புகழஞ்சலி. இயக்குனர் பாரதிராஜா உடலுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி.
திரைமொழியில் தனிமொழி பேசி தனி சகாப்தத்தையே உருவாக்கியவர் பாரதி ராஜா என பதிவு. திரைத்துறையை மண்வாசனையால் நிரப்பியவர் பாரதி ராஜா என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி புகழாரம். மண்ணுக்குரிய விழுமியங்களோடு தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க செய்தவர் பாரதி ராஜா என்றும் இரங்கல். பாரதி ராஜாவுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்க மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தல். ஈழத்தமிழ் உணர்வு கொண்ட இயக்குனர் பாரதி ராஜா என்றும் அஞ்சலி செலுத்திய பின் வைகோ பேச்சு. பாரதி ராஜாவின் மறைவால் தனக்கு பேச்சே வரவில்லை என இசைஞானி இளையராஜா கண்ணீர். ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் வேதனை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் மனமாற பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். பாரதி ராஜா குறித்த நினைவுகளை கண்ணீர் மல்க பகிர்ந்த கங்கை அமரன். சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்தபோது இளையராஜாவையும் தம்மையும் வளர்த்து ஆளாக்கியவர் பாரதி ராஜா என உருக்கம். எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆளு பாரதி ராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் ஒரு பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றத நினைச்சு பாருங்க. பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலையும் அருவிகளால் அழுது கேட்குமே என பாரதி ராஜாவுக்கு வைரமுத்து கவிதாஞ்சலி. முதல் மரியாதை செய்தவருக்கு இறுதி மரியாதை என்றும் கண்ணீர். மேற்கு தொடர்ச்சி மலை அருவிகளால் அழுது கொண்டே கேட்குமே எங்கே பாரதி ராஜா? கத்தாழங்காட்டு கரிச்சான் கேட்குமே எங்கே பாரதி ராஜா? கருவேல மரம் கேட்குமே எங்கே பாரதி ராஜா? என்ன பதில் சொல்வேன்? இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைவுக்கு இசைப்புயல் AR ரஹ்மான் இரங்கல். தமிழ் கிராமங்களின் காதலையும் உயிரோட்டத்தையும் திரையில் காட்டியவர் என புகழாரம். இயக்குனர், தயாரிப்பாளர் என யாருக்கு பிரச்சனை வந்தாலும் முதலில் குரல் கொடுத்தவர் பாரதி ராஜா என ரஜினிகாந்த் புகழாரம். தனிப்பட்ட முறையில் குழந்தையை போன்றவர் என்றும் நேரில் அஞ்சலி செலுத்திய பின் பேட்டி. மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய நடிகர் கமல்ஹாசன். பாரதி ராஜாவின் கலை படைப்புகள் என்றும் வாழும் எனவும் புகழஞ்சலி. மறைந்த இயக்குனர் இமயத்திற்கு தமிழ் திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. சென்னை நீலாங்கரையில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு திரளானோர் மரியாதை. மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிற்கு மலையாள திரையுலகினர் இரங்கல். மண்ணில் கவிதையையும் மௌனத்தில் உண்மையையும் கண்டறிந்த இயக்குனர் என நடிகர் மோகன்லால் புகழஞ்சலி. இயக்குனர் பாரதி ராஜா மறைவுக்கு பவன் கல்யாண், அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட தெலுங்கு திரை பிரபலங்கள் இரங்கல். இந்திய சினிமா ஒரு சிறந்த கதை சொல்லியை இழந்துவிட்டதாக நடிகர் சிரஞ்சீவி புகழாரம். சென்னையிலிருந்து தேனி கொண்டு செல்லப்படும் இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் அல்லிநகரம் காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் மும்முரம். முதல்வராக பதவியேற்ற பிறகு 2வது முறையாக டெல்லி சென்ற விஜய். பிரதமர் மோடி தலைமையில் வியாழனன்று நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் முதல்வர் விஜய். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுடனும் சந்திப்பு.
டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தார் முதல்வர் விஜய். சோனியா, ராகுலை சந்தித்து கலந்துரையாடல். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு கர்நாடகா செல்கிறார் முதல்வர் விஜய். உடுப்பி அருகே உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் 12ஆம் தேதி வழிபாடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜாவுடன் முதல்வர் விஜய் சந்திப்பு. டெல்லி அலுவலகம் வந்த விஜயை வாசலுக்கே வந்து வரவேற்றும் வழியனுப்பியும் வைத்த டி ராஜா. வியாழனன்று தாவேக தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர்கள் கூட்டம். கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். தமிழகம், புதுச்சேரியில் 12 இடங்களில் 100 டிகிரியை கடந்தது வெயில். அதிகபட்சமாக ராமநாதபுரம், தொண்டியில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் வியாழனன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும். மாலை அல்லது இரவில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு பருவமழையில் மிளரும் கொடைக்கானல். கொள்ளை கொள்ளும் அழகுடன் ரம்மியமான காலநிலையை அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நெல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. மணிமுத்தாறு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3200 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை ஒரு வாரத்தில் சவரனுக்கு 5,600 ரூபாய் சரிவு. டாலர் வலுப்பெறும் நிலையில் சரியும் தங்கம். வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின். அரசியல் சூழல் காரணமாக திமுகவில் சேர்ந்ததாக விளக்கம். அதிமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாநில செயலாளர் சங்கர்தாஸ் மறைவையொட்டி எடப்பாடி பழனிசாமி இரங்கல். ராணிப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பழனிசாமி. பதினெட்டாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் அர்லேகரை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். ஐந்து தொகுதி இடைத்தேர்தல்களுக்கான முன்னேற்பாடுகளை தொடங்க தயார் நிலையில் இருக்க வேண்டும்.
மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. தேர்தல் வெற்றியை எதிர்த்து வழக்கு தொடர உள்ளதாக கூறி திமுக எம்எல்ஏ உதயநிதியின் வேட்புமனு ஆவணங்களை கேட்கும் வழக்கு மனுதாரருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். முதல்வர் விஜய் குறித்து முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கடும் விமர்சனம். திரைப்படங்கள் மூலமாகவே ஒரு தலைமுறை இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கிய புண்ணியவான் தாங்கள்தானே என காட்டம். பாஜகவிலிருந்து விலகினார் அமர் பிரசாத் ரெட்டி. அண்ணாமலையின் புதிய கட்சியில் இணையப் போவதாக அறிவிப்பு. விவசாய கடன் தள்ளுபடி, மின்சாரம் வழங்குவது என எல்லாவற்றிலும் மோசடி செய்கிறார்கள். தருமபுரியில் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் எஸ்.ஏ. சின்னசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் மூலம் வெற்றி பெற்று அதிக நாட்கள் பதவியில் இருந்த பிரதமர்கள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறினார் பிரதமர் மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் வாழ்த்து. நான்காயிரத்து 399 நாட்கள் பிரதமர் பதவியில் தொடர்ச்சியாக அமர்ந்திருந்து சாதனை படைத்த மோடி. இலங்கை, ஆஸ்திரேலியா, மலேசியா, நைஜீரியா, கென்யா, மாலத்தீவுகள் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து. நான்காயிரத்து 399 நாள் தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருக்கும் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, குமாரசாமி, பவன் கல்யாண், ராம்தாஸ் அத்வாலே, தம்பிதுரை, அன்புமணி வாழ்த்து. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு காரப்புரி வழங்கிய பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் சுவாரஸ்யம். கூட்டு முயற்சியே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உண்மையான உந்து சக்தி என என்டிஏ தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மாநிலங்களுக்கு இடையே ஒரு புதிய வகையான ஆரோக்கியமான போட்டிக்கு காலம் வந்துவிட்டதாகவும் கருத்து. நான்காயிரத்து 399 நாள் தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருக்கும் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த அண்ணாமலை. பாஜகவிலிருந்து விலகிய நிலையிலும் மோடியின் சேவை தொடர வேண்டும் என வாழ்த்து. அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை மாற்றுவது தொடர்பாக டெல்லியில் முக்கிய ஆலோசனை. ப. சிதம்பரத்தை நோக்கி வரும் தலைவர் பதவி அவர் மறுத்தால் சித்தராமையா பெயர் பரிசீலனை என தகவல். பல மாநிலங்களிலும் காங்கிரஸ் தலைவர்களை மாற்ற தேசிய தலைமை முடிவு. தமிழக தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட வாய்ப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா எம்பி சுஷ்மிதா தேவ் ராஜினாமா. ஒரே வாரத்தில் 2 எம்பிக்கள் பதவி விலகிய நிலையில் மம்தா கட்சிக்கு அதிகரிக்கும் நெருக்கடி. ஜம்மு காஷ்மீரின் பலேசாவில் கடும் நிலச்சரிவு. தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. தங்கள் அபாச்சி ஹெலிகாப்டரை வீழ்த்தியதற்காக ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா அறிவிப்பு. வளைகுடா பகுதியை விட்டு வெளியேற அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான். அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சனம். அதற்கான விலையை கொடுக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. மேற்காசிய போரால் உலகெங்கும் 4.5 கோடி பேர் பட்டினி கிடக்கும் நிலை. இலங்கை, ஆப்கானிஸ்தான், சோமாலியா மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐநா அறிக்கை.